இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை 4, 2025 4/7/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 20ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. சித்திரை நட்சத்திரம் மாலை 4:51 வரை, அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். வளர்பிறை நவமி திதி மாலை 4:33 வரை, அதன் பிறகு தசமி திதி. சித்த யோகம். மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகாரிகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்னைக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்பட்டு அதன் மூலமாகவும் உங்களுடைய வியாபாரத்துல, தொழில்ல ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய யோகம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரித்து ஒற்றுமை அதிகரிக்கும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகள் மூலமாக திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். 5ஆம் இடத்துல ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறதுனால படிக்கின்ற குழந்தைகள் கடுமையான உழைப்புக்குண்டான ஊதியத்தை பெறுவார்கள். அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படும். அரசாங்க சம்பந்தப்பட்ட ஒரு சிறு பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதர சகோதரிகளின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், மன நிறைவை தரும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஆனா மனசுக்குள்ளார ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கு. குருவின் பார்வை பலம் உங்களுக்கு தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு கடன் பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய கடன் வாங்க மாட்டீங்க. அதுக்கேற்றாற் போல கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வருமான அதிகரிப்பு ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்புல வியாதி இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நண்பர்கள் மத்தியில அல்லது சக பணியாளர்கள் மத்தியில உங்களுக்கு மரியாதை உயர்வும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குறிப்பா இளம் வயது ஆண் பெண்கள் குடும்பத்தினரின் அங்கீகாரத்தை பெற்று தங்களுடைய காதல் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவார்கள். காதலில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக, உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களுடன் அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால், திருமணம் ஆகாதவராக இருந்தால் திருமண யோகம் கைகூடுவதற்குண்டான சூழ்நிலை அமையும். அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் உங்களின் ஆரோக்கிய விஷயத்திலும் சரி குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான சங்கடங்கள் விலகும். கடன் சுமை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடன் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு நீங்க வயதானவர், ஒரு 40 வயசு 50 வயசுக்கு மேல இருக்கிறவராக இருந்தா உங்க ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாலினத்தவர்களால் அட்ராக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கவரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பீங்க, அழகா இருப்பீங்க, அட்ராக்டிவா இருப்பீங்க. உங்களை பார்த்து அடுத்தவங்க அட்ராக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. மனதிற்கு பிடித்தவர்களின் சந்திப்பு நிகழும். அதனால குடும்ப சந்தோஷம் மட்டுமல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷமும் அதிகரிக்கும்.
பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். மிதுன ராசி, குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரிய வெற்றி ஏற்படும். குறிப்பா நிலம் சார்ந்த முதலீடுகளில் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க வியாபாரி இல்லாட்டி ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல எல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்ப சந்தோஷத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்க ஏதாவது கடன் அப்ளை பண்ணிருக்கீங்க, MSME லோன் அப்ளை பண்ணிருக்கீங்க, பர்சனல் லோன் அப்ளை பண்ணிருக்கீங்க, ஏதோ ஒரு லோன் இன்னைக்கு உங்களுக்கு சாங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுக்கு லோன் வெற்றி கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முயற்சி எடுப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள், பூர்வீக சொத்து சார்ந்த குழப்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்பட்டு குதூகலம் அதிகரிக்கும். பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இடமாறுதலுக்கான முயற்சிகள் வெற்றியை தரும். அதுபோல உங்களுக்கு சுய சம்பாத்தியத்தில் அதிகரிப்பு ஏற்படும். அதாவது இன்னைக்கு செலவு ஜாஸ்தி ஆகும். இந்த செலவு எதனால இருக்கு அப்படின்னா பூர்வீக சொத்து சம்பந்தமா இருக்கும், இல்ல உங்களுடைய சுய சம்பாத்தியமா இருக்கும், அல்லது உங்களுடைய வழக்கு சார்ந்த வெற்றிகளாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துல செலவு ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு ஆதாயத்தை மட்டுமல்லாமல் நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். கஜகேசரி யோகம் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல ஏற்பட்டிருக்கு. குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளின் வளர்ச்சி அமோக பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கடக ராசி, ராசிநாதன் 4ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதுனால நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த தெளிவுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. வீடு மனை சார்ந்த முயற்சிகள் வெற்றியை தரும். 6ஆம் இடத்தை குரு சூரியன் பார்க்கறதுனால அரசாங்க வகையில உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அதாவது அரசாங்கம் உங்களுக்கு கடனுதவி பண்ணிட்டுன்னா அந்த கடனுக்கு உண்டான மார்ஜின் மணி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதனால உங்களுடைய சொத்து சம்பந்தமான வியாபாரம் சம்பந்தமான முதலீடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் சற்று கடுமையாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அதே சமயம் எதிரிகள் பலம் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்காது. அவர்களை அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசு அதிகாரிகள் இவர்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படும். வார்த்தைகளினால் அடுத்தவர்களை அடக்கி ஆளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகுறதுனால மனசு தெளிவு பெறும். உடம்புல புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவுல நல்ல சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். ஆனா அவசரப்பட்டு சில சமயம் வார்த்தையை விடுறீங்க, அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய வியாபாரத்துக்காகவோ தொழிலுக்காகவோ நீங்க புதுசா தொழில் துவங்கிறதுக்காகவோ உதவி எங்கேயாவது கேட்டிருந்தீங்கன்னா அதன் உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பெண்கள் சார்ந்த வியாபாரிகளுக்கும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதாவது நீங்க ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, அந்த ஹெல்ப்புக்கு அந்த உதவிக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செல்வாக்கு மிக்க நபர்கள், அதுவும் குறிப்பா எதிர்பாலினத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும். அதே சமயம் இந்த ராசியில பிறந்த குறிப்பா இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படும். இடமாற்றத்தின் காரணமாக ஏற்பட்ட சலிப்புகள் விலகும். சோர்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுனால நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் தேவையில்லாத விஷயத்துக்கு உணர்ச்சி வசப்படுவீங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த முதலீடுகளில் லாபங்கள் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளோ அல்லது குழந்தைகள் எடுக்கும் முடிவுகளோ உங்க கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு உண்டான முயற்சியில வெற்றி அடைவீர்கள். குறிப்பா உங்களுடைய உடன்பிறப்புகளின் மூலமாக அறிவுரைகள் கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், குடும்ப கௌரவத்தை உயர்த்தும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த கவலைகள் விலகும். உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்துல அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இடமாறுதல் காரணமாக வீடு மாற்றம், தொழில் மாற்றம் அல்லது உத்தியோக மாற்றம் ஏற்படும். சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த வேலை இழப்பின் காரணமாக ஏற்பட்ட சங்கடங்கள் விலகிறதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு புதிய வேலையில் அமர்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெரிய மனிதர்கள், அரசாங்க அதிகாரிகள் மூலமாக ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அந்த ஆலோசனைகள் உங்களுக்கு கௌரவத்தை உயர்த்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய வழக்குகளில் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகிற மாதிரி வருமானம் இருக்கு, ஆனா செலவும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. செலவுல தண்ணியா பணம் செலவாகுதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உடன்பிறப்புகளின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கன்னி ராசி. குடும்பஸ்தானத்துல சந்திரன் குரு பார்வையில குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறது மட்டுமல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தாயார் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கோ தாயார் மூலமாக ஆலோசனைகள் கிடைப்பதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். சக பணியாளர்கள் விஷயத்துல அல்லது உறவுகள் விஷயத்துல எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. நீங்க யாருகிட்ட பழகினாலும் அவங்க கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. உறவுகளாகட்டும், உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களை தவிர சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க. அவங்க தான் உங்களுக்கு பலமா செயல்படுவார்கள், பலமாக இருப்பார்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலக ரீதியாக, அதுவும் குறிப்பா பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள் வளர்ச்சி அடைவார்கள். அரசாங்க பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மனத்தெளிவு மட்டும் இல்ல, வார்த்தைகளிலும் தெளிவு ஏற்படும். அதனால உங்களுக்கு வார்த்தைகள் மூலமாக பலம் அதிகரிக்கும். வார்த்தைகள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும். மூத்த சகோதரர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளை நடத்தி கொள்வீர்கள். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அயல்நாடு, வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வெளியூர் பிரயாணங்களின் போது உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதன் மூலமாக கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய யோகமான நாள். ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுனால பெருசா கவலை இல்லை. ஆக்சுவலாக சொல்ல போனால் இன்னைக்கு உங்களுக்கு மனத்தெளிவு, உடல் தெளிவு, பேச்சு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி. ராசியில சந்திரன் குருவின் பார்வையில இன்று உங்களுக்கு மனோபலம், ஆரோக்கிய பலம், உடல் பலம்னு எல்லா பலமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளும் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். இதுநாள் வரைக்கும் உங்க உடன்பிறப்புகளோ இல்லை உங்க குழந்தைகளோ உங்க பேச்சுக்கு கட்டுப்படாம உங்களுக்கு எதிர்வாதம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய அறிவார்த்தமான பேச்சுக்கள் அவர்களை கட்டுப்படுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா அதே சமயம் நீங்களும் வார்த்தையை தெளிவா பேசணும். வார்த்தையை தப்பா விட்டீங்கன்னா உங்க மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுவதன் மூலமாக தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடம்புல வியாதி எதுவும் இல்லை, அதனால பெருசா கவலை இல்லை. இருந்தாலும் உடம்ப பார்த்துக்கிறது நல்லது. வண்டி வாகன வகையில உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதுசா வியாபாரம் துவங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு முயற்சி எடுக்கலாம். ஆனா தகுதி இருந்தா மட்டும் வியாபாரத்தை துவக்குங்க.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோக வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கும் தாயாருக்கும் இருந்த மனஸ்தாபம் விலகும். மனசுல இனம் புரியாத சந்தோஷம் ஏற்பட்டு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். தந்தை வழியில ஆலோசனைகளோ பண உதவிகளோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி உங்களுக்கு தெளிவை கொடுக்கும், லாபத்தை ஏற்படுத்தும். உங்க உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுனால இதுநாள் வரை இருந்து வந்த உடற்சங்கடங்கள் விலகுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகளால் பாராட்டை பெறுவது மட்டுமல்லாமல் பதவி உயர்வு அல்லது இடமாறுதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி. விரயஸ்தானத்தில் குரு பார்வையில சந்திரன் இருக்கிறது. உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். கடன் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதனால் வரைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கண்டும் காணாமலோ இல்லை கையாளாகத்தனத்திலேயோ இருந்திருப்பீங்க. இன்னைக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த செலவுகள் உங்கள் குடும்ப சந்தோஷத்தையும் குடும்ப பலத்தையும் அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பின் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளுக்கு செலுத்த வேண்டிய பாக்கிகளை செலுத்துவீர்கள். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்த தொடர்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கடல் கடந்த தொடர்புகள் மூலமான வருமானத்தின் மூலமாக கடனை அடைப்பதற்கு முயற்சி எடுப்பீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்க வாழ்க்கை துணையோ இல்லை உங்க மனைவியோ இல்லை கணவரோ வாங்கின கடன் அடைக்க முடியாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பதவி அல்லது உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு புதிய நபரின் மூலமாக அறிமுகத்தின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவுகளால் ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவி உறவுல புதிய அத்தியாயம் துவங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கும் உங்க கணவருக்கோ இல்லை உங்களுக்கும் உங்க மனைவிக்கோ 7ஆம் பொருத்தமா இருந்தது, பேச்சுவார்த்தையிலே சண்டை தான் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு மனசு விட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த மனசை உங்ககிட்ட கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. நீங்கள் அலபாய விட்டீங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். தொழில் ரீதியான முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளில் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிகள் மட்டுமே ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி. இன்று உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளின் குடும்ப வளர்ச்சிக்காக முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றியும் காண்பீர்கள். உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்க கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தனிப்பட்ட மதிப்பு உயருவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலமாக அல்லது தந்தை மூலமாக செலவுகள் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுனால உடம்புல ஒரு விதமான அசௌகரியம் ஏற்படும். ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய நற்செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுனால நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய அங்கீகாரமோ மதிப்பு மரியாதையோ உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்கும். ஆனால் அதனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கு மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் தேவையற்ற விமர்சனங்களில் சிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவத்தில் பாதிப்பு ஏற்படாது. ஆனால் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சில இடத்துல சறுக்களை சந்திக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் மறைமுக தொந்தரவுகளால் செலவுகள் ஏற்படும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதிரிகளுக்கு செலுத்த வேண்டிய பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை செட்டில் பண்ணிடுங்க. அதனால கொஞ்சம் கடன் பிரச்சனையும் தீரும். அதே சமயம் உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்லாமல் கடல் கடந்த பயணத்திலும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் வாழ்க்கை துணையின் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய அட்வைஸ் கேட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
உடன் பணியாற்றுபவர்களின் ஆலோசனையின் பேரிலோ அல்லது அவர்களுடைய அட்வைஸ் பேரிலோ உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க மேனேஜ்மெண்ட் எதுக்காக கொடுத்தாங்கன்னா உங்க கூட ஒர்க் பண்றவங்க அவங்கள பத்தி பெருமையா பேசியிருப்பாங்க. இதனால முக்கியத்துவம் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி, தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இது நாள் வரைக்கும் உங்க தொழில்ல மந்தத்தன்மை இருந்தது, தொழில்ல வளர்ச்சி இல்லாம இருந்தது, ஆரோக்கியத்திலும் பெருசா பாதிப்புகள் இருந்தது. இப்ப அந்த ஆரோக்கிய முன்னேற்றமும் ஏற்படும், தொழில் வளர்ச்சியும் ஏற்படும். புதிய தொழில் புதிய வேலையில் சேருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். அதே சமயம் எதிரிகளின் பலத்தை குறைத்து மதிப்பிடாமல் செய்தீர்கள் என்றால், செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கோ இல்ல மரியாதை தாழ்வு ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கோ வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கடன் உதவியின் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படும். இத்தனை நாளா வீட்டிலேயே வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, இப்ப பேங்க்ல லோன் சாங்ஷன் ஆகும், இல்லாட்டி பிரைவேட் பைனான்ஸ் கிடைக்கும். இதன் மூலமாக ஒரு புதிய ஆபீஸ் எடுத்து தொழில் நடத்துறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். கடன் பிரச்சனை அதிகரிக்கிறதுன்னு கவலைப்படாதீங்க. கடன் கிடைச்சதுன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். இத்தனால உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்ததுன்னா, அதாவது உங்களுக்கு பிறந்தவங்க குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்ததுன்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒற்றுமைத்தன்மை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் விஷயத்துல எடுக்கும் முடிவுகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும், பண வரவு ஏற்படும். உங்ககிட்ட வாங்கிட்டு ஏமாத்தினவங்க இன்னைக்கு தேடி வந்து காலில் விழுந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க. அந்த பணத்தை வச்சு உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து அந்த நபர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கும்ப ராசி, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. பாக்கியஸ்தானத்துல குருவின் பார்வையில சந்திரன். தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி, குடும்ப சந்தோஷம், வழக்குகளில் வெற்றின்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல் விலகும். இத்தனை நாளா உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த மந்தத்தன்மை விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆலோசனைகள் கொடுக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு நல்ல விதமா செயல்படுவாங்க. அதனால உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். நீண்ட நாட்களாக உங்க உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். நண்பர்கள் உதவி செய்வாங்க. அதாவது இன்னைக்கு நான் பணம் இன்வெஸ்ட் பண்றேன், நீ வேலை பண்ணு அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. அதை சாதகமா பயன்படுத்திக்கோங்க. அவங்களுடைய நல்ல நல்ல மனதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும். அவங்க கிட்ட இருந்து எப்படி கொள்ளையடிக்கணும், எப்படி ஏமாத்தணும்லாம் யோசிக்காதீங்க. அதனால இன்னைக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்கு. புதிய முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். குழந்தைகள் விஷயத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். தந்தை வழியில உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா உங்க கௌரவத்தை உயர்த்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரிகளுக்கு உடன் பிறந்தவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அரசாங்கத்துக்கிட்ட நீங்க ஏதாவது லோன் சாங்ஷனுக்கு கேட்டிருந்தீங்கன்னா அது சாதகமா இருக்கு. உங்களுடைய ஜிஎஸ்டி சம்பந்தமான இன்கம் டேக்ஸ் சம்பந்தமான குழப்பங்களில் தீர்வுகள் கிடைக்கும். உங்களுக்கு வைவர் கிடைக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் இன்று உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். மீன ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மனசுல தடுமாற்றம் இருக்கு. மனசுல தடுமாற்றம் மட்டும் இல்லை, உங்களுடைய செயல்பாடுகளில் தடுமாற்றம் ஏற்படும். வார்த்தைகளில் குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எக்ஸாஜரேஷன்ங்கிற அளவுல போயிடுச்சு அப்படின்னா உங்க பேர்ல இருக்கிற நம்பகத்தன்மை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. கடன் சுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா வீட்டுக்கு அதிகமான செலவுகள் ஏற்படுறதுனால.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சக பணியாளர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டாலும் உங்களுடைய வியாபாரத்தில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு அவங்க தான் காரணம். அதனால் அவங்க கிட்ட இன்னைக்கு தேவையில்லாத வார்த்தைகளையோ கிண்டல் கேலி பேச்சுக்களையோ தவிர்ப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள், குடும்பம் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கும். கடன் சுமை அதிகரிக்கிறதுனால மனசுல ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படும். உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி அமோக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனமா இருந்துக்கோங்க. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்திலோ உடன்பிறப்புகள் விஷயத்திலோ இன்னைக்கு தேவையில்லாத ஆர்குமெண்ட் இருக்கிறதுனால அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் வார்த்தையை கொடுக்காதீங்க. நிதானத்துடன் செயல்படுங்கள். வண்டி வாகன வகையில செல்லும் பொழுது அரசாங்க அதிகாரிகளின் தண்டனைக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையா செயல்படுங்க. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.